துதிக்கிறோம் தேவன் 20 நாட்கள் இந்த ஜூன் மாதத்திலே நம்மை அருமையாக வழி நடத்தி வந்து இதுவரைக்கும் அற்புதமாக கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வந்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சீரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சீரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். சேனையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர்
ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவன் நீ பரலோகத்திலிருந்து எங்களுடைய நடுவே ஆண்டவரே நீங்கள் வருகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவன் நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாத ஒரு சந்ததி, ஆனாலும் எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்களான துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. உங்க நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுகிற செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் அப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சத்தமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழைய பாடல் கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பள்ளி சொல்லலாமா? கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே
தேவா நான் எதினால் விசேஷித்தவன். நாம் எல்லாம் விசேஷமான ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் எப்பேற்பட்ட ஜனங்கள்? சில நேரம் நம்ம ஜெபிக்கலாம், ஐயோ நான் ரொம்ப எளிமை, குப்பை, தூசி என்றெல்லாம் ரொம்ப தாழ்த்தலாம் இல்லையா? என்னதான் தாழ்த்தினாலும் ஆண்டவர் நம்மை விசேஷமாக தான் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேருக்காக தாழ்த்த கூடாது. நம்ம மனசுல இருந்து அப்படியே தாழ்த்தி நம்ம அதனால குப்பைன்னு சொல்றதெல்லாம் தேவையில்லை. எதினால் விசேஷம் என்றால் நம்மோடு இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் போற இடத்துல எல்லாம் வருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நாம் போகிற இடத்துக்கு அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார், நம்மோடு நடக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் ஜோர கரங்களை தட்டி, தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். கரங்களை தட்டி, தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால்
God. Hallelujah. 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 ஸ்ரீமா ஷேகாரதி. அவன் தேவன் செய்த நன்மைகளை நாம் சொல்லதான் இங்கே வந்திருக்கிறார். இந்த இடத்துல நன்றி பலி செலுத்ததான் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாம் சேர்ந்து நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை ஏனியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற எல்லா வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திர பல தேவனுக்கு நம்ம செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வெறும் பாட்டு பாடுறது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தேவனை ஆராதிக்க வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண நம்ம வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், பரலோக தேவனே, பரக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உயர்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், ஒரு வாசிக்கமா, எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன், நம்முடைய தேவன். வல்ல தேவனே, ஓடி வாசமா, எல் ஷடாய், எல்லாவற்றையும் செய்யபடிக்க தேவன், நம்முடைய தேவன். சர்வ வல்ல தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்த தெய்வமே. விசுவாசத்தோடு பாடலாமா? யெகோவா ரப்பா, சுகம் தந்த தெய்வமே. அதனால நம்ம துதிக்கிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவர் நம்மை மறக்காத தேவன், நம்ம கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ நேரம் நாம் வழி மாறி போயிருந்தாலும் தேவன் நம்மை மறக்காதபடிக்கு இதுவரைக்கும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கலாம். ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் வாய் சும்மா இருக்கக்கூடாது. தேவனை போல ஸ்தோத்திரம் பண்ணினேன். நன்றி, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணாலே இதுதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்றேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணாலே எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம்
கரமிழந்து என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க கரமிழந்து என்னை தேடி வந்தது ஏன்? என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, இக்கமுள்ள கண்ணாலே இதுதான் நம்பிங்க. நீ என்ன வெறுக்கல, தனியுறம் போகல, கால் கடக்க எனக்காக கடந்தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, இக்கமுள்ள கண்ணால இனிதான் நம்பிங்க. நீர் என்ன வெறுக்கல, தனிதுரம் போகல, கால் கடக்க எனக்காக கடந்தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கி நீர் கரைகளெல்லாம் நீக்கி நீர். கரம் பிடித்து தூக்கி நீர் கரைகளெல்லாம் நீக்கி உம் பிள்ளையாக மாறிவிட்டீரே. என்னை தோளில் நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, கண்ணால இனிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தனிதுரம் போகல, கால் கடக்க எனக்காக கடந்தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, இக்கமுள்ள கண்ணால இதுதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தனிதுரம் போகல, கால் கடக்க எனக்காக கடந்தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணாலே இங்குதான் நின்றீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளிதூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடந்தாண்டி வந்தீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருபோரும் மறக்காத தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் வழி நடத்துகிற இந்த தேவன் ஒருபோதும் எத்தனை பேர் நமக்கு எதிர்த்து நின்றாலும் அவர்களுக்கு நடுவே தேவன் வந்து நம்மை கரம் பிடித்து தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உலகம் தள்ளிவிடலாம், உற்றார் உறவினர்கள் தள்ளிவிடலாம், ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை எந்த இடத்துல மக்கள் நம்மை நிந்தித்தார்களோ அந்த இடத்துல நம்முடைய தலையை உயர்த்து வைக்கிற தேவன் அவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சில நிமிஷங்கள் தேவனை நோக்கி நாம் துதிக்கலாமா? தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் தான் வெற்றி உண்டு, அவருடைய சந்நிதியில் தான் சுகம் உண்டு, அவருடைய சந்நிதியில் தான் எல்லா கட்டுகளும் உடைக்கிற வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் வாய்கள் அதனால் தளர்ந்தது. தேவனே எனக்கு விடுதலை, தேவன் எனக்கு சுகம், தேவன் எனக்கு வெற்றி என்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. சுகமுண்டு, வேலனுண்டு, உம்
தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாவம் நீங்கும் உம் பாதத்தில் வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாவம் நீங்கும் உம் பாதத்தில் உயர்த்துகிறே உம்மை தானே என் தெய்வமே உயர்த்துக அவருடைய நாமத்தை உயர்த்து தேவன் வல்லமையாய் செயல்படுவார் உம்மை தானே தேவனை உயர்த்தும் போது பதில் கொடுத்தது அவரை உயர்த்தும் போது தேவன் அற்புதங்களை செய்தீரே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. விசுவாசத்தில் சொல்லலாமா? சுகம் பெற்றோம், வேலன் பெற்றோம். ஏனென்றால் நாம் உயர்த்தி கொண்டிருந்தோம். உம் பாதத்தில் சுகம் பெற்றோம், வேலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம். உம் பாதத்தில் கரங்களை உயர்த்தி நேசிக்கிறே உம்மை தானே ஒரு சிகாரமாரி தெய்வமே நாங்கள் விடுதலை பெற்றோம். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு யார் சம்பந்தப்பட்டு வல்லவர் ஓ தெய்வமே எல்லாம் கரங்களை உயர்த்தி சுகன் பெற்றோம், வேலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம். ஓரி மாற்றி பெரிய காரவர் பாதத்தில் சுகன் பெற்றோம், வேலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம். உம் பாதத்தில் நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே கரங்களை தட்டி தேவன் அசகத்தை பெற்ற நான் வெள்ளத்தை பெற்ற ஒரு மக்காரவனா ஓர் சகத்தில் வல்லமை ஓர் வெள்ளத்தில் வல்லமை மக்காரவரிகார் ரேகா சிக்காரவரவன் ரீமா ரேகாரவரவன் அரிசிகவரதிரவா ஓர் இமா ரிகாரவரா ரிகாரின் சிகவரா யாரும் இதுவரைக்கும் வியாதியாக இருந்தேன் தேவன் எனக்கு வியாதியில் இருந்தேன் விடுதலை கொடுத்தார் விடுதலை கொடுத்தார் எங்கள் விசுவாசத்தோடு ஓர் இமா ரிகாரவரா ரீகாலே ரீரோ மரபனாரே ரீசிகாரவரிரவா ஓர் இமா ரிசிகர்மா ஹalleluya 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 பர்வதவோ வேಡದಂತೆ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕರಗುವುದು ಪರ್ವತವೋ ಬೇಡದಂತೆ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕರಗುವುದು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮಗೆ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ
நன்றி ஆண்டவரே. தேவனே, நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஆமாண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல இருந்து திரும்பி போகும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்கள் அது நடைபெற வேண்டும் ஆண்டவரே. முடியாதது என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது முடிய நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஏன் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை உயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். விடுபோலும் செய்யும் இரு பரிவாரமாக உம்மாலன்றி இது யாரால் கூடும். விடுபோலும் செய்யும் இரு பரிவாரமாக உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவனுக்காய் நீதானே செய்கிறார் என்றார், என்னை மறந்தது உண்டா? என் தேவனுக்காய் நீதானே செய்கிறார் என்றார், என்னை மறந்தது உண்டா?
ಗ್ರಹಿಸಲಾರದ ಕಾರ್ಯ ಮಾಡುವೆ ಸರ್ವಜ್ಞಾನಿಯೇ ನಿನ್ನನ್ನಾರಾಧಿಸುವೆ. ನನ್ದೇವರು ನನಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡುವರು ಎಂದಾದರೂ ನನ್ನ ಮನಸ್ಸು ಉಂಟಾ? ನನ್ದೇವರು ನನಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡುವೆ ಎಂದಾದರೂ ನನ್ನ ಮನಸ್ಸು ಉಂಟಾ? ನನ್ದೇವರು ನನಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡುವರು ಎಂದಾದರೂ ನನ್ನ ಮನಸ್ಸು ಉಂಟಾ? ನನ್ದೇವರು ನನಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡುವರು ಎಂದಾದರೂ ನನ್ನ ಮನಸ್ಸು ಉಂಟಾ? ನಂದೇವ ನನಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡುವೆ ಎಂದಾದರೂ ನನ್ನ ಮನಸ್ಸು ಉಂಟಾ? ಗ್ರಹಿಸಲಾಗದ ಕಾರ್ಯ ಮಾಡುವ ಸರ್ವಜ್ಞಾನಿಯೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆ. ಗ್ರಹಿಸಲಾಗದ ಕಾರ್ಯ ಮಾಡುವೆ ಸರ್ವಜ್ಞಾನಿಯೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆ. ಗ್ರಹಿಸಲಾಗದ ಕಾರ್ಯ ಮಾಡುವೆ ಸರ್ವಜ್ಞಾನಿಯೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ಗ್ರಹಿಸಲಾಗದ ಕಾರ್ಯ ಮಾಡುವೆ ಸರ್ವಜ್ಞಾನಿಯೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி இந்த அற்புதங்கள் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிற தேவன். சுகத்தை இன்றைக்கு நாம் பெற்றோம், பலத்தை பெற்றோம். இனிமேல் நமக்கு எந்த வியாதியும் நம்மை வந்து பக்கத்துல கூட தொடக்கூடாது. அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார் என்ற நிச்சயத்தோடு எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேத பிரதர் ஜெயக்குடியை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தர்மமான நாளிலும் ஆண்டவரே இப்படியாய் தகப்பனே அப்பா உம்முடைய பலிபீடம் முன்பதாய் நின்று அப்பா நாங்கள் ஒரு கூட்டமாய் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே இப்படியாய் கிரகிக்க முடியாத அதிசயங்களை சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றி சொல்ல இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா கோடி கோடி நன்றிகள் அப்பா. ஸ்தோத்திரங்களை பலிகளையும் துதிகளையும் எல்லாம் உமைக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே நீர் அப்படியா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே எங்களை கண் மணி போல காத்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வியாக்குலங்கள் ஆண்டவரே, கண்ணீர்கள், துக்கங்கள் ஆண்டவரே, மனுஸ்தாபத்தில் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் அதிசயத்தோடு நடத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து ராஜா உம்முடைய ஈவுகளை கொண்டு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் நடத்தி வந்த உம்முடைய அதிசயத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் காண முடியாத அதிசயங்களையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அநேகம் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உம்முடைய அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து வந்த உம்முடைய ஆண்டவரை கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமைக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஏதோ ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு துக்கத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. கவலைகளையும் கண்ணீர்களையும் போக்க வந்த தேவ ஆவியானவர் அப்பா இதோ இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து போது ஒரு ரம்யத்தோடு ஆண்டவரே ஒரு மன சம்பூர்ணமான ஆண்டவரே சந்தோஷத்தோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து போக எங்களோடு பேசுங்கப்பா.
எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஹalleluya. நீர் கொடுக்க போற அந்த மன்னாவை ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் வார்த்தை ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதை போஷித்து ஆண்டவரே, அதை புசிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருப்தியை கொடுப்பது மற்றும் அல்லாண்டவரே, எங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துங்கப்பா. ஹalleluya. கரங்களை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் தப்பி போயிருக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் சரியான வழிகளை இன்னும் நடக்க முடியாது இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தப்பி போன ஆடுகளை போல நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சரி செய்யுங்கப்பா, எங்களை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. பேச போகிற தாசனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க மூடி மறைத்து வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் உடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை முடிபறிந்த நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். விசேஷமாக செல்வி சிஸ்டர் தனியாக வந்தது ரொம்ப சந்தோஷம். தேவன் நாளுக்கு நாள் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன் இல்லைங்களா? முத வந்து பார்க்கும்போது இன்றைக்கு தனியாக வராங்கன்னா தேவனுடைய கிருபை, சுத்த கிருபை, அவருடைய தைரியம். சரி, இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நமக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு காத்திருப்பு ஜெபம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். தேவன் இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ இல்லை நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணுன்னா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஏதாச்சும் செய்ய முடியும், இல்லாட்டி செய்யவே முடியாது. அதனால் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் தேவனுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் வாங்க. செவ்வாய்க்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமையும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். நீங்கள் இந்த 2 உபவாச ஜெபத்திலையும் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சனிக்கிழமை எப்பொழுது போல காத்திருப்பு ஜெபம் இருக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நமக்கு அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக காயர் ப்ராக்டிஸ் இருக்கும். மழை வந்தாலும் இடி வந்தாலும் நமக்கு என்ன இருக்கும்? ஆமாம், காயர் ப்ராக்டிஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துடுங்க. அப்புறமா இன்னொரு ஏதோ காரியம், சண்டே கிளாஸ் வந்து வருகிற வாரத்திலேருந்து அது சாட்டர்டே கிளாஸாக இருக்கும். சண்டே கிளாஸ் எப்பொழுதும் நமக்கு இப்போ என்ன ஆகும், சாட்டர்டே 5:30 மணிக்கு நமக்கு சண்டே கிளாஸ் இருக்கும். அது முடிஞ்ச பின்பு அப்படியே நம்முடைய காத்திருப்பு ಜಪಮಂ இருக்கும். ಅದನಾಲೆ ಬರೋ ಶನಿವಾರ ಸಾಯಂಕಾಲ 5:30 ಇರಬೇಕು. ಇವತ್ತು ಸಾಯಂಕಾಲ 5:30 ಬನ್ನಿ. ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಮನೆಗೆ ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಕಡ್ಡಿ ತಗೊಂಡು. ಯಾರ್ಯಾರು ಬರಲ್ವೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಇವಾಗ ಏನು ಮಾಡೋದು? ಹೌದು, ಕಡ್ಡಿ ತೊಗೊಂಡು ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಆಮೇಲೆ ನೋಡಿ, ಸರಿನಾ? 5:30ಗೆ ಇವತ್ತು ಸಾಯಂಕಾಲ ಬನ್ನಿ. ಬರೋ ವಾರದಿಂದ ಶನಿವಾರ ಭಾನುವಾರ ಸಾಯಂಕಾಲ ನೀವು ಅಲ್ಲಿ ಓಡಾಡ್ಬೋದು, ಊರು ಸುತ್ತಬೋದು. ಅದಕ್ಕೆ ಶನಿವಾರನೇ ನಿಮಗೆ ಸಾಯಂಕಾಲ ನೀವು ಬಂದುಬಿಡಿ, சரினா? அப்போது அது ஒன்று. இந்த வியாழக்கிழமை மத்தியானம் யுவராஜ் பிரதர் வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். வர முடிஞ்சால் நீங்கள் அதுக்கு நீங்கள் வாங்க. ஏன்னா அது மத்தியானமாக இருக்கிறபடினாலே அநேக பேர்த்துக்கு வேலையில் இருப்பீங்க, வேறு காரியங்கள் இருக்கும். ஆனாலும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை மத்தியானம், இந்த வியாழக்கிழமை மத்தியானம் 12 மணி அளவில் நீங்கள் வந்தீங்கன்னா 1:30 மணிக்கு நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் அப்படி இது வர முடிஞ்சால் நீங்கள் ஃபோனில் எங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்லிடுங்க. புதன்கிழமைக்குள்ளே நீங்கள் சொல்லிடணும், அப்போ தான் வியாழக்கிழமை இல்லைங்களா? சரி, அதனால் அப்படி இது வர்றதுன்னு தான் நீங்கள் சொல்லிடுங்க. மீதி எல்லாம் எப்பொழுது போல் நமக்கு நடைபெறும். ஜூன் 26ஆம் தேதி மொஹரம். எத்தனை பேருக்கு லீவு? வெறும் ஸ்கூலுக்கு தான் லீவா? சரி,
அப்போது மாமா வீட்லேயே வச்சுக்கலாம். மாமா வீட்லேயே நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். நிறைய பேருக்கு லீவ் இருந்தால் சர்ச்சில் வச்சுக்கலான்னு நினச்சோம். சரி, மாமா வீட்லேயே இருக்கிறதுனால மொஹரம் அங்கே நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்துருங்க. இந்த எல்லா காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கூடி சீக்கிரத்தில் நாம் பெரிய இடத்துக்கு நாம் என்ன பண்ணணும், நம்ம போகணும் இல்லையா? ஏனென்றால் இன்னைக்கு காலையில் வந்திருந்த ஜனங்களெல்லாம் இப்போ வந்திருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட இடமே இருந்திருக்காது. அதனால் கூடி சீக்கிரம் இதுவும் நிரம்பணும், ஈவினிங் சர்வீஸும் நிரம்பணும், பெரிய இடத்துக்கு நம்ம போகணும். அடுத்த எந்த நியூ இயர் சர்வீஸ் தெரியல, ஆனால் மொத்தத்தில் கிரவுண்டில் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளோ நீங்கள் ஊக்கத்தோடு தேவன் நமக்கு ஆத்மாக்களை கொடுக்க வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிரவுண்டில் என்ன பண்ணலாம், நியூ இயர் சர்வீஸை வைக்கலாம் இல்லைங்களா? பிசாசு அந்த கிரவுண்டிலேருந்து ஓடணும், அதுக்காகச்சும் வைக்கணும். கிரவுண்டிலேருந்து என்ன பண்ணணும்? ஆமாம், ஓடணும். இனிமேல் அந்த இடத்துல வேறு எதுவுமே அங்கே வரக்கூடாது. அப்பேற்பட்ட காரியம் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடும்போது நாம் தேவன் மகிமையாய் காணிக்கை செலுத்துவோம். அப்பா கன்னட பாடல். ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಸರ್ವಸ್ವ
தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் வழி நடத்தினதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நீங்கள் வழி நடத்தினதுக்காக நன்றி. அற்புதங்களை நீங்கள் செய்கிற தேவன், அற்புதங்களை எங்கள் நடுவே நீங்கள் செய்து வருகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வெறும் கையாது வராதபடிக்கு உம்முடைய ஆண்டவரே சந்நிதியில் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆண்டவரே காரியங்களில் மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. கொடுத்த ஒவ்வொரு கருத்தையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய மனசின் பிரகாரம் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தாமே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீதியான காரியங்களிலே நீ உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிற நீங்கள் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் அப்பா. வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோடனே சரி உட்கார்ந்துருக்குறாங்கன்னு ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடியே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரம் நான் விளங்க செய்வே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்வே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைத்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைத்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் நமக்கு இருக்கிறது. பலவீனங்கள் அது சரீர பிரகாரமான பலவீனங்கள் இருக்கலாம், இல்லை மன நோய் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது வகையில் நமக்கு பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம். முக்கியமான ஒரு பலவீனம் என்னவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலவீனங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் அது நம்முடைய நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய முடியும் என்கிறதெல்லாம் மறக்க வைக்கிற ஒரு பலவீனம்தான் ஆவிக்குரிய பலவீனம். இந்த பலவீனம் அது எல்லாத்துக்கும் அது இருக்கும். எப்படி சரீர பலவீனங்கள் இருக்கிறதோ, இல்லை மனசில் எப்படி பலவீனம் இருக்கிறதோ, அதுபோல் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு பலவீனம் நமக்கு அது இருக்கிறது இல்லைங்களா? நீங்கள் பார்க்கும்போது எலியாவை நீங்கள் பார்க்கும்போது அவன் பெரிய அற்புதத்தை அவன் செய்கிறான். அவன் பாகால்கள் தீர்க்கதரிசிகளை கொல்லுகிறான். எல்லாவற்றையும் கொன்று விட்டு அவன் என்ன பண்ணுகிறான், நம்மெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் செய்திருந்தால், அவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருந்தால் நான் தான் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கலாம். அவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருந்தால் என்னதான் சொல்லியிருப்பான், நான் தான் ஆண்டவர். என்ன அக்கினியை கூப்பிட்டா அக்கினி மேலிருந்து வந்தது. இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான், கொன்று போட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனாலும் மனுஷங்கிறபடினாலே எசபேல் சொன்னது காரியம், எசபேல் இதை பார்த்து
எப்படியாவது இவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணோன்னே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இவன் பயந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், அற்புதங்கள் நடக்கும்போது நல்லாதான் இருக்கும். ஆனால் மறுபடியும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும், பயம் வந்துடுது. இந்த பயம் எப்பேற்பட்ட பயம்னா, இந்த பயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணுகிறது, அது குறைக்கிறது. ஆவிக்குரிய அந்த உற்சாகத்தை அது என்ன பண்ணுகிறது, அதை மறைக்கிறது இல்லைங்களா? எவ்வளவோ அபிஷேகம், எவ்வளவோ காரியங்கள், அற்புதங்கள் இருக்கலாம். ஆனாலும் சில நேரம் சில அற்புதங்கள், சில அதிசயங்கள் இல்லை, நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, பதிலே இல்லாவிட்டால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாமே சோர்ந்து போயிடுது. நமக்கு பலமே இருக்கிறது இல்லை. தேவனுடைய காரியத்தில் பங்கு பெறணும்னா பலனே இருக்கிறது இல்லை. ஐயோ பரவாயில்ல விடு, நம்ம வீட்டிலேயே உக்காந்துக்கலாம். எங்கே உக்காந்துக்கலாம்? வீட்டிலேயே உக்காந்துக்கலாம். எலியா கூட அப்படிதான் போய் என்ன பண்ணுகிறான், ஒரு சூறை செடி கேட்டு அவன் போய் படுத்து தூங்கிடுறான். தூங்குறது மாத்திரமல்ல, ஒரு தேவதூதன் எழுப்பி நீ சாப்பிடு, நீ பலன் கொள்ளு அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணுகிறான், அப்படி அவன் சாப்பிடுகிறான். மறுபடியும் என்ன பண்ணிடுறான், தூங்கிடுறான். மறுபடியும் எழுப்பி நீ ரொம்ப தூரம் போகணும்ப்பா, நீ என்ன பண்ணணும், நீ எந்திரிச்சு நட அப்படின்னு சொல்லும்போது அவன் போய் ஒரு குகைக்குள்ளே போய் உக்காந்துக்கிறான். என்னதுக்கு உக்காந்துக்கிறான்? பயந்துட்டு இல்லைங்களா? அப்போ இயேசு ஆண்டவர் என்ன யெகோவா என்ன அந்த காலத்தில் யெகோவான்னு சொல்லுவோம், யாவே சொல்லுகிற அப்படி, எலியா எலியா நீ ஏன் இந்த இடத்துல உக்காந்துட்டு நீ என்ன பண்ற? நீயோ என்ன பண்ணணும், பெரிய வேற வேலைகள் இருக்குது, ஆனா நீ ஏன் இங்கே உக்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை நாம் வாசிக்க முடியும். நமக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையின் பலவீனங்கள், விசேஷமாக ஆவிக்குரிய பலவீனங்கள் நம்ம எங்கே கொண்டுட்டு போகணும்னா, ஆண்டவர் நமக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை விட்டுட்டு நாம் ஒரு மூலையில் போய் என்ன பண்ணிட்டு இருப்போம், உக்காந்துட்டு இருப்போம். மூலையில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒன்றுமே செய்யாதபடிக்கு. சில நேரம் ஜெபிக்கிறது கூட நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல. சில நேரம் யோசிக்க கூட முடியறதில்ல. சில நேரம் நம்ம என்னதான் செய்ய வேண்டும் என்று குழப்பத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆவிக்குரிய பலவீனமாய் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எப்படி நான் இதை செய்ய என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிக்க கூட முடியாதபடிக்கு, சரீர பலவீனம் இருந்தால் ஐயோ டாக்டர்கிட்ட போகணும், மாத்திரை சாப்பிடணும், ஸ்கேன் எடுக்கணும், இல்லை அதை பண்ணணும் இது பண்ணணும்னு யோசிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பலவீனத்தில் இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றே நம்ம என்ன பண்ணுறதில்ல, யோசிக்க கூட நம்ம முடியறதில்லை. நீங்கள் யோசிக்காமல் இருந்தால் கூட ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுடைய நிலைமை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து, எலியாவை பார்த்து நீ சாப்பிடுப்பா, நீ போன் என்று சொல்லி தேவதூதருடைய அனுப்புகிறார். அப்படி ஆனாலும் அவன் அப்படியே இருக்கிறது பார்த்து அவரே இறங்கி வருகிறார். நீ என்ன பண்ணுற, நீ இந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு எந்த அதிசயம் நடக்க மாட்டேங்குது, நான் என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்குது என்று யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பற்றி அவர் அப்படி யோசிக்கவே இல்லை. அவர் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் அவர் இருக்கிறார். அவர் பவுலை பார்த்து, பவுல் என்ன பண்ணுகிறார், அப்படி அவன் ஆண்டவர் அவனை தொட்ட போது அவன் என்ன பண்ணுகிறான், 3 நாள் சாப்பிடாம இருக்கிறான். அவனால் சாப்பிட முடியல, அவனால் ஒன்றுமே பண்ணவும் முடியல. அவன் சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கிறான். சும்மா தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் படுத்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, வாசிப்போம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்
8:9 வாசிங்க. ம் ம் ஆ ஆ ஆ புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஆமா, அவன் வந்து புசியாமலும் குடியாமலும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான். ஆனால் தேவன் மறுபடியும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதே இதுல 18:19 உடனே உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். ஆமா, அவன் வந்து போஜனம் பண்ணி என்ன பண்ணான்? பலப்பட்டான். எலியாவுக்கு பலப்படுத்த ஆண்டவர் அந்த இடத்துல என்ன கொடுக்கிறாரு? சாப்பாடு கொடுத்துட்டு, இன்னும் உன்னுடைய பயணம் ரொம்ப தூரம் இருக்கிறது, அதனால நீ என்ன பண்ண, நீ சாப்பிடு. சவுலுக்கும் அதே தான் பார்த்து சவுல் அப்பதான் பவுலாக மாறுற. அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, அவனுக்கும் சாப்பாட்டு கொடுத்தோன்னே அவனும் என்ன பண்றான், அப்படி பலப்படுத்து பலன். அப்போ ஆவிக்குரிய நமக்கு என்ன வேண்டும்? நாம் பலப்பட வேண்டும் என்றால் நமக்கும் என்னதான் இருக்க வேண்டும்? என்ன வேண்டும்? நமக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை, இல்லைங்களா? அப்ப நமக்கும் ஆகாரம் இருந்தால்தான் நாமும் என்ன பண்ண முடியும்? ஆவிக்குரிய பலவீனத்தில் இருந்து நாம் பலப்பட வேண்டும். சரீரமாய் நாம் பலவீனமாய் இருந்தால் நம்முடைய ஆகாரம் வீட்டில் இருக்கிறது. கறியோ மீனோ ஏதோ ஒன்று வாங்கி என்ன பண்ணிக்கலாம், நல்லா சாப்பிடலாம். ஆனால் ஆவிக்குரியது என்றால் நீங்கள் ஆவிக்குரிய சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதம் எனக்கு என்னவா இருக்கிறது? தாவீது என்ன சொல்லுகிறார்? அப்படி இது எனக்கு உணவாய் இருக்கிறது. என்னவா இருக்குதா? உணவாய் இருக்கிறது. அப்ப இந்த சாப்பாடை நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள் என்று தெரிஞ்சா நீங்க எங்க தான் போகணும்? வேதத்திடத்துல போகணும். நீங்க போய் அந்த இடத்துல சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடதான் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு பலன் வரும். பலன் வந்தாதான் நீங்க மீதியான காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்க பலப்படாதபடிக்கு நீங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. யார் வந்து என்ன பண்ணாலும் நீங்க சாப்பிடாம, சிலரெல்லாம் நினைக்கலாம் நான் மொபைலில் அப்படியே பிரசங்கம் கேட்டு 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 பலப்படுறேன். அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு உண்மையான பலன் வேணும் என்றால் காலையிலையும் மாலையிலையும் மத்தியானத்திலையும் வேதத்தின் வார்த்தைகள் உங்களுக்குள்ள போக வேண்டும். ஹல்லேலூயா. அது போகாதபடிக்கு நான் பலப்பட்டுட்டேன் என்றால் ஆகாது. துணியை காணன் ஓடி வரணும். பலன் இல்லாமல் என்ன பண்ணும்? பிசாசு உங்களை எப்படி துரத்தும் போது நாம ஓடி தான் வரணும். ஆனால் இவன் வந்து சவுல் என்ன பண்ணுகிறார்? அப்படி பலப்படுறது மாத்திரமல்ல, நீங்கள் ஒன்னா அப்படியே கீழே வாசிக்கும் போது 20 சவுல் தமஸ்குக்குள் சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்துவ தேவனுடைய குமார் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர் எல்லாரும் 9:22 சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கம் பண்ணினான். ஆமா, அவன் வந்து இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது சவுல் இன்க்ரீஸ்ட் மோர் இன் ஸ்ட்ரென்த். சவுலுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆச்சா? அவனுக்கு பலன் இன்க்ரீஸ் ஆக டமஸ்கோவில் போய் யூத மக்கள் மத்தியில் போய் அவன் தைரியமாக பேச தொடங்கினான். புரியுதுங்களா? என்னத்தினால? ஆகாரம் புசிச்சதுனால அவன் பலப்பட்டான். அவன் தைரியத்தோடு எந்திரிச்சான். அப்போலோ கூட அப்படிதான். நீங்க பார்க்கலாம், அப்போலோ கூட அவன் பலப்படும் போது வாசிக்கலாம்
அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கும்போது, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லுவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆமா, அப்போலோ என்ன பண்ணுகிறான், அவன் தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்று அவன் அவனுக்கு என்னதான் இருந்து தெரிஞ்சது, யோவான் ஞானஸ்நானம் பற்றி தான் தெரிஞ்சது. ஆனாலும் அவன் பேச 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 என்ன பண்ண, அப்படி தைரியத்தோடு அவன் பேச தொடங்கினான். எப்படி தொடங்கினான், எப்படி பேசினான், அவன் போதிக்க ஆரம்பிச்சான். அப்ப நமக்கு தைரியமாக மற்ற ஜனங்களுக்கு பலன் படும்போது, நாம் மற்ற ஜனங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரியும். ஐயோ, இல்லைங்களா? பவுல் என்ன பண்ணும்போது, பவுல் அவன் பேச 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 யூத மக்களுக்கே குழப்பமாயிடுச்சு. என்னப்பா இவ்வளோ நாள் யூதம் நம்மோடு இருந்த இந்த ஆளு என்னது டோட்டலாக நமக்கு விரோதமாகவே மாறிட்டான். ஏன் மாறினா? அவன் பலப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ நாம் மற்ற எத்தனையோ நேரம் நாம் சிலருக்கெல்லாம் சொல்லி 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 அவங்க வராட்டை கூட நமக்கு ஆவிக்குறியில் நமக்கே சோறு வந்து இல்லையா? அப்போ நம்ம கரெக்டாக சொல்லணும்னா என்ன தேவை நமக்கு? தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. சொல்லும்போது இவன் என்ன பண்ணானா, இவன் தேவனை பற்றி அவன் அருமையாக எடுத்து சொன்னான். ஹல்லேலூயா. அது மாதிரி நமக்கும் தேவனுடைய வல்லமை நமக்கு இருக்கும். எப்போ? இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும்போது தான், உள்ள இருக்கும்போது தான் மற்ற ஜனங்களுக்கு பேசும்போது அவர்களுக்கு என்ன பண்ணோம், அவர்களுக்கு புரியும். அடுத்ததாக தேவனுடைய இந்த வார்த்தைகள் இல்லை, அவருடைய உணவு நாம் இல்லை, அவரோடு நம்ம பலப்படும் போது என்னதான் முடியும்? சீஷர்கள் பண்ணதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆமா, பலத்தை கொடுத்து என்ன பண்ணாராம், நீ பிசாச ஓட்டு, நீ யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ எங்கே வியாதி இருக்குது அங்கே குணப்படுத்து என்று சொல்லி மற்ற ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும்படியாக ஆண்டவர் யாருக்கு? சீஷர்களுக்கு என்ன பண்ணாராம்? பலத்தை கொடுத்தார். அதே பலன்தான் ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு, நாம் விசுவாசித்தால் தேவனுடைய நாமத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? பிசாசை ஓட்ட முடியும், வியாதியை சுஸ்தப்படுத்த முடியும், கட்டுகளை உடைக்க முடியும், எல்லாவற்றையும் நம்மளால பண்ண முடியும். ஆனாலும் பண்ணாதபடிக்கு நாம் இருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே என்ன இல்லை? தேவனுடைய வசனம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் நம்ம பலப்படலை, ஒன்றும் இந்த ஆகாரத்தை சரியாக நம்ம சாப்பிடலை, ஒன்றும் நாம் தேவனை நோக்கி ஆண்டவரை எனக்கு உன்னம் உண்மை பற்றி அறிகிற அறிவு எனக்கு என்ன பண்ணுங்க தாங்கப்பா என்று நாம் இன்னும் கேட்கவே இல்லை. எப்பாச்சும் கேட்டிருக்கிறோமா? உண்மை பற்றி அறியும்படியாக, இன்னும் நான் உங்களை பற்றி அறியும்படியாக அறிவு எனக்கு தாங்கப்பா. சும்மா நம்முடைய பலவீனங்களே பேசிக்கொண்டிருப்போம். இல்லை, தேவன் பலப்படுத்தும் போது நாம் அற்புதம் நம்மாலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நீங்கள் வாசியுங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம்
38ஆம் வசனத்தை வாசிக்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமா, தேவனுடைய வல்லமை, தேவன் நமக்கு கொடுக்கிற உணவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ண முடியும்? பேய்களை ஓட்ட முடியும், பிசாசை துரத்த முடியும், எல்லாருக்கும் நாம் நன்மை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். who went about doing good, நன்மை செய்யும்படியாக. நன்மை செய்யும் எப்போ? ದೇವನ್ ನಮ್ಮೆ ಬಲಪಡ್ತುಂ ಬೋದುதான். ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. ದೇವರು ನಮಗೆ ಬಲ ಕೊಡುವಾಗ ಯಾವಾಗ ಬಲ ಕೊಡಬೇಕು? ದೇವರ ಆಹಾರವು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಅನುದಿನವೂ ನಾವು ತಿನ್ನುವಾಗ. ಅದು ಇಲ್ಲದೆ ನಾನು ಬಲಪಟ್ಟಿದ್ದೀನಿ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದಾಗತ್ತೆ ಇದಾಗತ್ತೆ, ಏನೂ ಆಗಲ್ಲ. ಏನೂ ಆಗಲ್ಲ. ಏನಾದರೂ ಆಗಬೇಕು ಅಂದರೆ ದೇವರ ಬಲ ನನ್ನ ಮಾತ್ರ ಇರಬೇಕು. ஏதாவது நடக்கணும்னு தேவனுடைய பலன் நமக்கு இருக்கணும். இந்த உணவு நம்ம சாப்பிட சாப்பிட தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல் என்ன பண்ணோம்? கண்டிப்பாக வரும். தேவனுடைய அபிஷேகம் வரும்போது நாம் எல்லா அற்புதங்களும் நன்மை செய்யும்படியாக அது நமக்குள்ளே அது என்ன பண்ணும்? கிரியை அது செய்யும். இல்லைங்களா? வாசிப்போம். அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதே 1:8. அப்பொழுது சீமோனும் விசுவாசத்தின் ஞானசானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஆமா, தேவனுடைய வல்லமை இருக்கும்போது கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். அதுதான் சொல்ல வருகிறேன். அந்த அற்புதம் நடக்கணும்னா நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன பண்ணணும்? அது உணவாக அது இருக்கணும். அது இருக்கும்போது தான் நாம் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும். நீதிமான் செய்கிற எல்லா காரியம் வாய்க்கும்னா தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இருக்கும்போது தான். தேவனுடைய வல்லமை இறங்கும்போது, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, தேவனுடைய வல்லமை இறங்கும்போது அவர்கள் என்ன பண்ணார்களாம்? போய் இயேசுக்கு சாட்சிகளாக இருந்தாங்கன்னு வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, எப்போ நம்மேல் வரும்போது நம்ம என்ன அடைகிறோம்? பலன் அடைகிறோம். உணவு சாப்பிடும்போது என்ன அடைகிறோம்? ஆவியின் பலன் அடைகிறோம். ஆவியின் பலன் அடையும் போது என்னென்ன பண்ண முடியும்? என்னென்ன கிரியை செய்ய முடியும்? பிசாசை ஓட்ட முடியும், வியாதிகளை சுகமாக்க முடியும், மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும், எல்லாவற்றையும் பண்ண முடியும். என்ன சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நாம் எலியாவை போல குகையில் உட்காந்துட்டு நான் என்னதான் செய்யணும்? எத்தனை பேர் அந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐயோ, என்னால் ஒன்றும் செய்ய முடியலைங்க. காலையில் எந்திரிச்சா என்னென்னவோ செய்யணும்னு யோசிக்கிறேன். காலையில் எந்திரிச்சா 2 மணி நேரம் அட்லீஸ்ட் வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய பலன் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் நமக்கு, தேவனுடைய உணவு நமக்கு போக 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 தான் நாம் ஆவியிலே நாம் பலன் அடைய முடியும். தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இறங்கும். தேவனுடைய வல்லமை நமக்கு இறங்கும் போது நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? இல்லை தூக்கம் வந்துட்டு இருக்குதா? அப்போ நம்ம என்ன
எலியாவை போல நம்ம இருக்கவே முடியாது. எலியாவை போல சோர்ந்து போக முடியாது. சவுல் அவன் ஆகாரத்தை சாப்பிட்டான். அடுத்ததாக அவன் என்னதான் செஞ்சான்? பலன் அடைந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவன் தொடங்கினான். அன்றைக்கு தொடங்கின துவக்கம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். இடையில பலவீனம் வந்தது, பலவீனம் அவனுக்கு வந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். இடையில பலவீனம் வரலாம். அதனால நாங்கள் இன்றைக்கு நான் இது சாப்பிட்டதுனால நான் கடைசி வரைக்கும் அப்படியே பலனோட இருக்கிறதுனால பலவீனம் வரலாம். ஆனாலும் மறுபடியும் இது என்னை பலப்படுத்தும், மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்கும். நான் சோர்ந்து போனாலும் மறுபடியும் அது என்ன பண்ணும்? என்னை உயிர்ப்பிக்கும். நான் மற்ற ஜனங்களுக்கு என்னவா இருக்க முடியும்? நல்லதாக இருக்க முடியும். இங்கே உட்காந்துட்டு தேவன், ஐயோ இந்த வாரத்துக்கு ஒரு தடவை உட்காந்துட்டு இந்த உணவை சாப்பிட்டுட்டு மீதி வாரம் முழுவதும் சும்மா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். வாரத்துக்கு ஒரு தடவை வர்றது சாப்பிட்றது போயிட்டா மீதி நாளெல்லாம் என்ன ஆகும்? அனுதினமும் நமக்கு என்னதான் தேவை? ஆகாரம் தேவையா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நாம் பலத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அனுதினமும் தேவனுடைய வசனம் கண்டிப்பாக தேவை. அது உள்ள போகணும், நம்மை சரிப்படுத்தணும். நாம சரியாக ஆக ஆவி, பரிசுத்த ஆவி நம்ம மேல் என்ன பண்ணுவாரு? அவர் வருவாரு, இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவார். இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும் போது அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது மாத்திரமல்ல, அழிந்து போகிற மக்களுக்கு நாம் விடுதலை கொடுக்கிற ஒரு மக்களை நாம் இருப்போம். ஹல்லேலூயா. இது அது மாத்திரமல்ல, நாமும் பரலோகம் போக முடியும். நம்மோடு இருக்கிற ஜனங்களையும் நாம் என்ன பண்ண முடியும்? பரலோகத்தில் கொண்டுட்டு போக நம்மளால முடியும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை இறங்கும் போது நாம் யார் சாட்சியாக இருப்போம்? ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக இருப்போம். கடைசி எங்க போவோமா? பூமியின் கடையாந்தரத்தில் போய் அந்த வல்லமை நமக்கு செயல்படுது. எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம சாட்சியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் சாட்சியாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் முடியும், இல்லைங்களா? பாஸ்டருக்கு முன்னால் நடிக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் என்ன பண்ண முடியாது? நடிக்கவே முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகும்போது அவர் சாப்பாடு கொடுக்கிற தேவனாய் தான் இருக்கிறார். சாப்பிட்டுட்டு நீங்க மறுபடியும் தூங்குற ஜனங்களா இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு பவுலை போல உண்மையாய் நாம் உழைக்கிற ஜனங்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் நாம் இன்னும் பெரிய காரியங்கள் நாம் என்ன பண்ண முடியும்? நாம செய்ய முடியும். தேவனுடைய வல்லமை அப்பேற்பட்ட வல்லமை. அது ஏனென்றால் தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறாராம்? ஒவ்வொரு விசுவாசத்திலும் எல்லா காரியத்திலும் தேவனுடைய வல்லமை. அது மாத்திரமல்ல, வாசிப்போம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமா, அடுத்ததாக தேவனுடைய வல்லமை நமக்கு இறங்கும் போது நாம் எப்படிதான் இருப்போம்? விசுவாசத்தில் பலப்படுவோம். எந்த சூழ்நிலையும் நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணாது? அசைக்காது. ஏன்னா தேவனுடைய பலன் நமக்கு இருக்கிறது. தேவனுடைய பலன் நம்ம என்ன பண்ணுமா? அது விசுவாசத்தை பெருக செய்யும். அந்த பலன் தான் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. விசுவாசம் கொன்றிடுச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு என்ன ஆயிரும்? நாமும் அப்படியே குறுகி போயிடுவோம். அப்புறம் வியாதிஸ்தராகவே பர்மனண்ட்டாக நம்ம வியாதிஸ்தராகவே நம்ம இருப்போம், இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் பலப்படுத்துகிறது. தீமோத்திக்கு எழுதும்போது பவுல் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது
ஆதலால் அஹ், என் குமாரனே, அஹ், நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் ம். கிருபையில் பலப்படு. நீ எதுல பலப்படு? கிருபையில பலப்படு. எதுல பலப்படணும்? ஆமா, தேவனுடைய கிருபையில பலப்படணும்னு தீமோத்திக்கு சொல்ற. அப்படி அது மாதிரி நீங்களும் எதில் தான் பலப்படணுமா? தேவனுடைய கிருபையில் நீங்கள் பலப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் பலப்படும் போது தான் உண்மையான கிறிஸ்தவர்களை அவருடைய வல்லமை நமக்கு புரியும். இல்லாவிட்டால் நம்ம அவருடைய வல்லமை என்ன பண்ண முடியாது, புரியவே புரியாது. கடைசியாக வாசிப்போம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமா, நம்ம இது சாப்பிட 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 கிருபையின் பலன் நமக்கு வரும். இந்த வேதத்தில் இருக்கிறதை சாப்பிட சாப்பிட இன்னும் எதில் பலப்படுவோம்? சத்துவத்தின் வல்லமையிலும். சத்துவத்தின் வல்லமை அப்படின்னா தேவனுடைய வல்லமை நம்ம நாளை புரிஞ்சுக்க முடியும். எப்போ இதில் இருக்கிற உணவை நாம் சாப்பிடும்போது. எத்தனை காரியம் கற்றுக்கொண்டோம் இதிலிருந்து சாப்பிடும்போது? முதலாவது என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நாம் பிசாசுகளையும் வல்லமை எல்லாம் என்னது, பிசாசை துரத்த முடியும், வியாதியை துரத்த முடியும், எல்லாவற்றையும் துரத்த முடியும். இந்த வல்லமை இருந்தால் நாம் மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும். இந்த வல்லமையில் நாம் பெருக பெருக நமக்கு கிருபையும் பெருகும். இந்த வல்லமையை இந்த பலத்தை நாம் பெறும்போது ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர், அவரால் என்ன பண்ண முடியும், நாம என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் என்னப்பா எப்போ பண்ண முடியும்னா, நீங்கள் இந்த உணவை சாப்பிட்டு பலப்படும் பொழுதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உணவை எப்பொழுதும் நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய என்ன பண்ண முடியும், ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து நாம் பலப்பட முடியும். ஏனென்றால் ஆவிக்குரிய பலவீனம் நம்மை நரகத்து வரைக்கும் கொண்டுட்டு போயிடும். இவன் அற்புதத்தை பார்த்தான், எல்லாவற்றையும் பார்த்தான். ஆனால் இவன் எங்கே போயிட்டான்? போய் குகையில் போய் ஒளிஞ்சு கொண்டு இருந்தான். ஆனால் பவுலோ என்ன பண்ணுகிற, அப்படி சாப்பிட்டு பலன் பண்ணி நாளுக்கு நாள் பலன் அடைந்தார். எதிலெல்லாம் பலன் அடைந்தார்? எதிலெல்லாம்? முதலாவது வல்லமையினாலே, மற்ற ஜனங்களுக்கு அற்புதங்கள் செய்கிறவன், பிசாசை துரத்துகிறவல்ல, எல்லா வல்லமையிலும் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் மாத்திரமல்ல, சீஷர்களும் ஆண்டவர் வல்லமையோடு தான் நடந்தார். அடுத்ததாக சாட்சியாக இருக்கும்படியாகவும் கிருபை பெருகும்படியாகவும் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக இத்தனை காரியங்கள் தேவனுடைய உணவு நமக்கு உணர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். கண்களை மூடலாமா, செபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாகவும் நம்முடைய பலத்தில் நடத்தும்படியாகவும் எந்த காரணத்தை கொண்டும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய உணவை சாப்பிட்டு நாம் எப்பொழுதும் பலத்தோடு, கிருபையின் பலத்தோடு, அற்புதங்களின் பலத்தோடு, கடைசியாக தேவனுடைய சத்துவம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமையின் காரியத்திலே நாம் வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்போ நம்ம தைரியமாக பாட முடியும். தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். கிரகிக்க முடியாத அற்புதங்கள், கிரகிக்க முடியாத காரியங்கள் என் தேவன் என் வாழ்க்கையில் செய்வார். எப்பொழுதுனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராய் இருக்கிறார். கடைசி வரியந்தான் பவுல் அவர் சிறைசாலையில் இருக்கும்போது கூட எழுதுகிற காரியத்தை நாம் அறிவோம். ஏன் தெரியுங்களா? அவர் தேவனுடைய உணவை அவர் சாப்பிட்டு பலப்படுத்தி கடைசி வரைக்கும், நாளைக்கு அவரை கொல்லுகிறார் என்றால் கூட இன்றைக்கு இரவு அவர் தைரியமாக தான் எழுதி கொண்டிருந்தார்.
சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்பேற்பட்ட பலன் நமக்கு வர வேண்டும் என்றால், ஆவிக்குரிய பலன் வர வேண்டும் என்றால், தேவனுடைய உணவு நமக்கான தினமும் தேவை, எப்பொழுதும் தேவை. ஒவ்வொரு நேரமும் நாம் சோர்ந்து போகிறோமா, கண்ணீரா, வேதனையா, வியாதியா, எது இருந்தாலும் சரி, தேவனுடைய உணவு நமக்கு எப்பொழுதும் இருக்கும்படியாக அதை நாடி நாம் தேடும்போது தாவீது சொல்லுகிறார், உம் வசனம் எனக்கு, உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நானும் அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமாண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீரப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. அதன் மூலியமாக நாங்கள் பலன் அடைந்து மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பிள்ளையானிகளுக்கு நாங்கள் ஆண்டவரே பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கும்படியாகவும், கவலையில் கண்ணீரில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஆறுதலாய் இருக்கும்படியாக நீர் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே பலவீனமாக இல்லாதபடிக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே பலப்பட்ட ஆண்டவரே உங்களுடைய மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யும்படியாக நீங்கள் எங்களை உபயோகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே நம்பிக்கையிலையும் நாங்கள் பெருகும்படி ஆண்டவரே உன்னும் விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் உன்னும் உயரவும், அது மாத்திரமல்ல
நீர் எப்பேற்பட்ட தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க தாமே ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் திரும்பி செல்லும்போது ஆண்டவரே புது பலத்தோடு தைரியத்தோடு அற்புதத்தோடு செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 Praise the Lord.